பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். எல்லாரும் சுகமாக இருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த நாளிலே யோவான் எழுதின சுவிசேஷம் அதனுடைய 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். தேவ பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை நீங்கள் யாரெல்லாம் ஸ்தோத்திரம் விசுவாசிக்கிறீங்களோ, இயேசு எனக்காக உயிர்த்தெழுந்தார், இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமை எனக்காக அவர் உயிர்த்தெழுந்த வல்லமையோடு செயல்படுகிறார் என்று யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ நீங்கள் பிழைப்பீர்கள். உங்கள் வாழ்க்கை பிழைக்கும், உங்கள் குடும்பம் பிழைக்கும், உங்கள் பிள்ளைகள் பிழைப்பார்கள். இந்த மரியாள் அவன் லாசருவை இழந்து போயிட்டு சொல்கிறா, ஆண்டவரே நீர் இங்கே இருந்திருந்தா என் சகோதரன் மரிச்சிருக்க மாட்டானே. அவர் சமீபத்திற்கு மாத்திரமல்ல, அவர் தூரத்திற்கும் தேவனாய் இருக்கிறார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. எந்தெந்த காரியத்தில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் இல்லையோ, சுகம் இல்லையோ, நன்மை இல்லையோ, மேன்மை இல்லையோ, விடுதலை இல்லையோ, உயிர் மீட்சி இல்லையோ, ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறப்பா. நீங்கள் சொன்னீங்களே, விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான்னு சொன்னீங்களப்பா. நான் இந்த காலை வேளையில் விசுவாசிக்கிறேன். உம்மை விசுவாசிக்க ஆண்டவரே, உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமை விசுவாசிக்க எனக்குள்ள கிருபை தாங்கப்பா. ஆண்டவரே, உம்மை விசுவாசிக்க கூடாதபடி ஆண்டவரை கிரியை செய்கிற பொல்லாத வல்லமைகள் இயேசுவின் நாமத்திலே ஆண்டவரை வெளியேறட்டும். ஆண்டவரே, உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமை எங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள கர்த்தருடைய ஆவியானவர் உதவி செய்யும். எங்களோடு பேசினதற்காய் ஸ்தோத்திரம். கிருபை வெளிப்படட்டும், கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.